கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு நிம்மதியான வாரம் இது. சூரியன் புதன் குரு 5ஆம் இடத்துல சேர்க்க, 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து குருவோடு இருக்கிறார்கள். 5 7 கூடியவர்னா மனைவி கணவனை குறிக்கக்கூடிய 7ஆம் இடம் குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம். அப்ப 5ஆம் இடத்துல எப்படி இருக்குன்னா என்ன, இளைஞர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும், பெரியவர்களுக்கு பிள்ளைகளை பத்தின கவலைகள் தீரும். இளைஞர்களுடைய அதிர்ஷ்டம்னா என்ன, படிப்பு நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், எதை எங்க எப்படி செய்யறதுன்றதுல ஒரு தெளிவுகள் கண்டிப்பாக இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வந்துடும். குறிப்பா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் நல்லா இருக்க போறீங்க. அவிட்டத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். கடந்த காலத்துல சோம்பலாக இருந்து வந்து கொண்டிருந்த எண்ணங்கள், சோம்பலாக இருந்ததின் மூலமாக கிடைத்த இமேஜ் எல்லாமே இப்போது கண்டிப்பாக மாறப்போகிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். படிப்படியாக முன்னேற்றங்கள் இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியை குறிபார்த்து கொண்டிருப்பது, ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை குறிபார்ப்பது என்பது நல்ல ஒரு நிலைமை. இதுல இன்னொரு குறிப்பிட்டது இந்த வாரத்துல நடக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பாருங்க, அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவருடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. நம்ம ஜாதியா இல்லாம, நம்முடைய மதமா இல்லாம, நம்முடைய மொழியாக இல்லாம யாரோ ஒருவர், அவர் நண்பராக இருக்கலாம், சிறிது நாள் பழகிய அல்லது முன்னர் பழகிய ஒருவர், தொடர்பு விட்டு போன ஒருவர் திரும்ப வந்து அதன் மூலமாக நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே யாரேனும் ஒருவர் வந்து கைதூக்கி விடக்கூடிய சூழல் கண்டிப்பாக இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக அமையும். இப்படி இருந்த நிலைமைகள் எல்லாம் அப்படியே திரும்ப வரப்போகின்றன. வாங்கி கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் திரும்ப அப்படியே கொடுக்கக்கூடிய நிலைமையாக வரக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம்.